அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்லாப் யூஸ் பண்ணி டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் கூட லேப் எக்ஸசைஸ் வந்து நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த இதில் இம்ப்ளிமெண்ட் இமேஜ் ஃபில்டரிங் அதுக்குரிய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபில்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேட்லாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிரே இமேஜ் வச்சு தான் நம்ம வந்து ஃபில்டர்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 4 ஃபில்டர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஃபில்டர், செகண்ட் வந்து காசியன் ஃபில்டர், மூணாவது வந்து மீடியன் ஃபில்டர், ஸோ நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா வெய்னர் ஃபில்டர். இந்த 4மே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஒரு இமேஜை வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இமேஜ் ஃபில்டரிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஒரு கிரே இமேஜை வச்சு ஸோ ஒரு ஃபஸ்ட்டு அதில் ஒரு நாய்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால காசியன் நாய்ஸ் வந்து நம்ம அதில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எப்பயும் போல் ஐம்ரீடு போட்டு நம்ம வந்து இமேஜோட அந்த லொக்கேஷன் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கு வந்து ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் ஃபில்டரிங் அப்படிங்கிறனால நம்ம வந்து RGB to கிரே, அதாவது ஒரு கிரே கலர் இமேஜாக மாற்ற போகிறோம். ஸோ அதை நான் நார்மல் இமேஜ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் ஐயை வந்து உள்ளே கொடுத்துட்டு ஸோ அதுக்கு G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சப்ளாட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரோ, செகண்ட் இருக்கிறது காலம், இது வந்து பொசிஷன். இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா பொசிஷன் வந்து 2, 3, 4, 5 கொடுத்தீங்கன்னா தான் அங்கே பிளாட்டாக கரெக்டாக பிளாட் ஆகும். ஐஎம் ஷோங்கிறது உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து ஷோ ஆகணுமோ அது நம்ம கிரே இமேஜ் தான் ஷோ ஆகணுங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கிரே இமேஜ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது நார்மலாக எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் பண்ணுறது தான். இப்போ நம்ம இமேஜ் ஃபில்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு நாய்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு கீவேர்டு வச்சுக்கிறேன். இங்கே நீங்கள் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். ஐஎம் நாய்ஸுங்கிற வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த நாய்ஸ் வந்து இதாகும். ஸோ இது வந்து நம்ம கிரே இமேஜ்லேருந்து எடுக்கனால G கொடுத்துட்டு காசியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசியன் நாய்ஸ் வந்து நம்ம எடுக்கும். ஸோ இது பிளாட் பண்ணுற பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக மேலே அந்த பிளாட் பண்ணியிருக்க அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ, காலம், செகண்ட் பொசிஷன். இங்கே வந்து நம்மளுக்கு நாய்ஸ் தான் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு காசியன் நாய்ஸ் வரணுங்கனால இங்கே வந்து காசியன் நாய்ஸ் வந்து இது பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். டைட்டில் பொறுத்த வரைக்கும் காசியன் நாய்ஸ் இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த காசியன் நாய்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் இமேஜ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். காசியன் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த புள்ளியாக இருக்கும். இதான் வந்து காசியன் நாய்ஸ் இமேஜ். மூணாவது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்க அந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது வந்து இம்ப்ளிமெண்ட் இமேஜ் ஃபில்டரிங் வந்து இப்போ பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஃபில்டர். இந்த மீன் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் நான் மீன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு கீவேர்டு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த fspecial அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கெர்னல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அந்த கெர்னல் வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இமேஜ் மேலே வைக்கிறப்போ அது ப்ராசஸ் ஆகிற மாதிரி. ஸோ அதனால் இந்த கெர்னல் வந்து fspecial அப்படிங்கிறதா நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கனால இந்த fspecial வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்க. ஸோ மீன் ஃபில்டருக்கு மட்டும் ஆவரேஜ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஆவரேஜ்ங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு நானாக வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஃபில்டரிங் பண்ணுறோம்னா ஐஎம் ஃபில்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து காசியன் ஃபில்டர், அதாவது காசியன் நாய்ஸில் இருந்தால் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால் அந்த நாய்ஸுங்கிற அந்த மேலே கொடுத்துருக்க அந்த நாய்ஸ் இமேஜ் தான் நான் எடுக்கிறேன். ஸோ அதுலேருந்து எனக்கு எந்த இது ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா மீன் அப்படிங்கிற அந்த நம்ம கெர்னல் வச்சுருக்கோம்ல அது வந்து ப்ராசஸ் ஆகணும். இது ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு பிளாட் பண்ணி ஸோ நம்ம ஷோ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து மீன் ஃபில்டர் இமேஜ் வந்து வரும். மீன் ஃபில்டர் இமேஜ் அப்படின்னா அந்த ஃபில்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரிஜினல் இமேஜே கொஞ்சம் வந்து ஷேட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம காசியன் நாய்ஸ்லேருந்து எடுக்கனால அந்த புள்ளி வந்து கொஞ்சம் இருக்கும். அதனால் மீன் ஃபில்டர் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து காசியன் ஃபில்டர். ஸோ இதுக்கு நான் காசியன் அப்படின்னு நானாக ஒரு கீவேர்டு வச்சுக்கிறேன். fspecialங்கிறது ஒரு கெர்னல், ஸோ ஒரு ஃபங்க்ஷன். அதை நீங்கள் கால் பண்ணி அந்த காசியன் அப்படிங்கிறத கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே காசியனாக ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறனால ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் காசியன் நாய்ஸ் வந்து வரணும். அதனால் அந்த நாய்ஸ் வந்து கொடுத்துட்டு ஸோ காசியன்லேருந்து எனக்கு எடுக்கிறனால அதில் கால் பண்ணதுக்கப்புறம் பிளாட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ரோ, காலம், அது போக 4வது பொசிஷன். ஸோ இதை நான் ஷோ பண்ணுறப்போ ஒய்யை வந்து ஷோ பண்ணேன் அப்படின்னா எனக்கு காசியன் ஃபில்டர்ட் நாய்ஸ் வந்து வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த காசியன் நாய்ஸ் மாதிரியே தான் கொஞ்சம் இருக்கும். அதிலே கொஞ்சம் திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஃபில்டர். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மீடியன் ஃபில்டர். இந்த மீடியன் ஃபில்டருக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து நம்ம இது பண்ணலாம். fspecialங்கிற அந்த கெர்னல் யூஸ் பண்ணவே தேவையில்ல. மீடியன் சொல்லிட்டு நீங்களாக ஒரு கீவேர்டு வச்சுக்கோங்க. இது நீங்கள் என்னென்னாலும் வைக்கலாம். இதோட கீவேர்டு நீங்கள் வந்து மீடியன் ஃபில்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா METFILT மீடியன் ஃபில்டர் வந்து ஷார்ட்டாக கொடுத்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் எதை மாற்றணும் அப்படின்னா நாய்ஸ் அப்படிங்கிறதான். நீங்கள் எந்த நாய்ஸ்னால் காசியன் நாய்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நாய்ஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பீங்க. அதை டேரெக்டாக கால் பண்ணாலே போதும். மேலெலாம் fspecial யூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஐஎம் ஷோவில் நீங்கள் மீடியன் கால் பண்ணி மீடியன் ஃபில்டர் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மீடியன் வந்து வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த மீன் ஃபில்டர் மாதிரியே இருக்கும். ஆனால் அதிலே கொஞ்சம் திட்டாக இருக்கும். எல்லா இமேஜுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதே கலர் இமேஜை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிளாரிட்டி தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் கிரே இமேஜ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ 4வது பார்த்தீங்க அப்படின்னா வெய்னர் ஃபில்டர். ஸோ இந்த வெய்னருக்கு வந்து நான் வெய்னர் அப்படின்னு நானாக ஒரு கீவேர்டு வச்சுக்கிறேன். ஸோ வெய்னர் 2 அப்படிங்கிறது தான் இதோட கீவேர்டு. மேலே மீடியன் ஃபில்டருக்கு வந்து METFILTன்னு கொடுத்த மாதிரி இங்கே வந்து வெய்னர் 2ன்னு கொடுத்தீங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி வந்து நாய்ஸை மாற்றிக்கும். இங்கேயே நம்ம வந்து காசியன் நாய்ஸோட அந்த இமேஜ் தான் எடுக்கிறோம். ஸோ இதோட பிளாட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பொசிஷன் வந்து 6 கொடுத்துக்கோங்க. ஸோ 3 காலம் 3 ரோ இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஷோவில் நீங்கள் நார்மலாக ஷோ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வெய்னரை தான் நம்ம ஷோ பண்ண போகிறோம், நம்ம கொடுத்துருக்க கீவேர்ட். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த வெய்னர் ஃபில்டர் இமேஜும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பட் மீடியன் ஃபில்டரும் வெய்னர் ஃபில்டர் இமேஜும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை வேறு இமேஜில் கூட ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவங்க கேட்டிருக்க இம்ப்ளிமெண்ட் இமேஜ் ஃபில்டரிங். டேரெக்டாக நீங்கள் ஃபில்டரும் பண்ணலாம், இல்லை அவங்க இம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கனால ஒரு நாய்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி கூட காட்டலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.